இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் உள்ளன. இருக்கும் கட்சிகளுக்கே சிக்கல் இல்லாமல் தொகுதி பங்கீடு வைக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேலையை திமுக நிறுத்திய பாடில்லை. சிறிய கட்சிகளையும் விடாமல் விரட்டுகிறது அறிவாலயம். சமீபத்தில்தான் தேமுதிகவை உள்ளே இழுத்தார்கள். அதிமுகவிலிருந்து பிரிந்த தலைவர்களை அரவணைத்தார்கள். அதன் உச்சமாக தர்ம யுத்தம் நடத்திய பன்னீர்செல்வத்தையே வளைத்து போட்டார்கள். திமுகவின் இந்த செயலை அதிமுக, பாஜ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கிண்டல் செய்து வருகின்றன. அறிவாலயம் பக்கம் சும்மா நடந்து போனாலே கூட்டணியா வாருங்கள் என்று சேர்த்துக் கொள்கிறார்கள் என விஜயும் கேலி செய்தார். ஆனாலும் திமுக அடங்குவதாக தெரியவில்லை. இன்னும் சிறிய கட்சிகளை சேர்க்க திட்டமிட்டு வருகிறதாம் திமுக. இதற்காக இப்போது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் பேச்சு நடத்தி வருகின்றார்களாம் திமுக தலைவர்கள். இதுகுறித்து அறிவாலய வட்டாரம் கூறியது, தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக ஓட்டுகளை கவர கட்சி மேலிட முயற்சி செய்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் பேச்சு நடக்கிறது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் 2 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கிறது கட்சி. இது தொடர்பாக ஆலோசித்து சொல்வதாக கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார் என அறிவாலய வட்டாரம் கூறியது. கிருஷ்ணசாமி ஏற்கனவே பாஜ கூட்டணியில் இருந்தவர். இந்த முறை அவரை யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை. இது பற்றி அவரை பகிரங்கமாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் கிருஷ்ணசாமியிடம் திமுக பேசி வருகிறது. காரணம், பாஜ கூட்டணியில் ஏற்கனவே ஜான் பாண்டியன் இருக்கிறார். அவரை வைத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டை வாங்க அதிமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளது. அந்த ஓட்டை பிரித்து திமுக பக்கம் கொண்டு வரதான் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியை வைத்து வியூகம் வகுக்கிறதாம் திமுக.